மலையாளம் ஆக்டர் டோவினோ தாமஸ் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ஏஆர்எம். இந்த படம் பாஸ்ட், ஃபியூச்சர், பிரசன்ட் அப்படின்னு 3 காலகட்டத்திலயும் நடக்கிற மாதிரியான ஒரு கதையா எடுத்திருக்காங்க. இந்த படத்துல ஆக்டர் கிருத்தி செட்டி, ஆக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க 2 பேரும் ஹீரோயின்ஸா நடிச்சிருக்காங்க. ரீசெண்டா ஏஆர்எம் படத்துடைய அபிஷியல் ட்ரைலர் லான்ச் ஈவென்ட் நடந்திருக்கு. இந்த ட்ரைலர் லான்ச் ஈவென்ட்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு எல்லா லாங்குவேஜ் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. ட்ரைலர்ல வர விஎஃப்எக்ஸும் விசுவல் எஃபெக்ட்ஸும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ட்ரைலர் கட்டு ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு. கண்டிப்பா படமும் சூப்பரா இருக்கும். இப்போ வரிசையா எல்லா மலையாள படங்களும் உங்களுடைய ஃபிலிமை ரொம்பவே சூப்பரா எடுக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படமும் நல்லா இருக்கும். படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துடைய தமிழ் ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படம் 3Dல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணதும் நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன். டைரக்டர் விஜய் மில்டன் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன கோலி சோடா படத்தை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. மார்க்கெட்ல 4 பசங்க அவங்களுடைய அடையாளத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குவாங்க. இந்த கதையில எமோஷனல், ஃபன், 4 பசங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத ரொம்பவே சுவாரஸ்யமா சொல்லியிருப்பாங்க. இப்ப டைரக்டர் விஜய் மில்டன் கோலி சோடா படத்துடைய சீக்வலை எடுத்திருக்காரு. இதை ஒரு வெப் சீரிஸா எடுத்திருக்காரு. இந்த வெப் சீரிஸ்க்கு டைட்டில் கோலி சோடா ரைசிங் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காரு. இப்போ இந்த வெப் சீரிஸோட அபிஷியல் டீசரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டீசர் நல்லா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கூடி சீக்கிரம் கோலி சோடா ரைசிங் அப்படிங்கிற இந்த வெப் சீரிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. பார்ட் 1ல இருந்த எல்லா கேரக்டரும் இதுல ரிட்டர்ன் ஆகுறாங்க. இவங்க கூடவே இன்னும் சில கேரக்டர்ஸும் வராங்க. ஆக்டர் ஷாம், டைரக்டர் சேரன், ஆக்டர் அபிராமி, குக் வித் கோமாளி புகழ், ஆக்டர் அம்மு அபிராமி அப்படின்னு இவங்க எல்லாருமே இந்த வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, மராத்தி, பெங்கால் லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றாங்க. கூடி சீக்கிரம் அபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். மலையாளத்துல நயன்தாரா ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன நிசல் படத்துடைய அபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் மாய நிழல் அப்படிங்கிற டைட்டில் ஆகா தமிழ்ல ஆகஸ்ட் 30 இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. இந்த படம் ஏற்கனவே நான் பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். படம் ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவியா தான் எடுத்திருந்தாங்க. படம் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் லால் சலாம் படம் எப்போ ஓடிடியில் வரும் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க. ஓடிடி ரிலீஸ் டேட் பத்தின தகவல் வந்ததும் நம்ம சேனல்ல அப்டேட் பண்றதா சொல்லியிருந்தேன். இப்போ லால் சலாம் படத்துடைய அபிஷியல் ஓடிடி ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லால் சலாம் படம் செப்டம்பர் 20 சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டைரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல நம்ம தளபதி நடிச்சிருக்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவி ரன் டைம் பாத்தீங்கன்னா 3 hours அப்படின்னு நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ மூவி டீமே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துடைய ரன் டைம் 3 hours 3 minutes அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவியோட கேரளா தியேட்ரிக்கல் ரைட்ஸை ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் வாங்கிட்டாங்க. படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 4 AM ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லா ஸ்டேட்லையும் படம் 4 AM ஷோவுக்கு அலோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வழக்கம் போல படத்துடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். 4 AM ஷோலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பொங்கல் டைமில் பிரச்சனை வந்தது உங்களுக்கே தெரியும். தளபதியோட வாரிசு படமும் தலையோட துணிவு படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு 4 AM ஷோ வச்சதுனால தான் பெரிய பிரச்சனை வந்து ஒரு பையன் இறந்துட்டான். அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் 4 AM ஷோவுக்கு அலோட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைரக்டர் பா ரஞ்சித் டைரக்ஷன்ல சியான் விக்ரம் நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் தங்கலான். இப்போ இந்த படம் சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த படம் 100 கோடி வசூல் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா மூவி டீம் கிட்ட இருந்து கன்ஃபார்மான நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்துடைய சக்சஸ் தொடர்ந்து இப்போ இந்த படத்தை நார்த் இந்தியா சைட்ல ரிலீஸ் பண்றாங்க. செப்டம்பர் 6 அதுக்கான ப்ரொமோஷன் வரைக்கும் மூவி டீம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மும்பைல இந்த படத்துடைய ப்ரொமோஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மூவி டீம். இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரல். டைரக்டர் கொரட்டாலா சிவா டைரக்ஷன்ல ஜூனியர் NTR ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் தேவாரா. இந்த படத்துல ஆக்டர் ஜான்வி கபூர் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. படம் செப்டம்பர் 27 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு ஒரு நியூ போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். இந்த போஸ்டர்ல 2 NTR காட்டியிருக்காங்க. அப்படின்னா இந்த படத்துல NTR டூயல் ரோல்ல நடிச்சிருக்காரு போல. இந்த போஸ்டர்லயும் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. இன்னைக்கு யூடியூப் மூலியமா ரொம்பவே ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் சில படங்கள்ல காமெடி ஆக்டரா நடிச்சவர் தான் ஆக்டர் பிஜிலி ரமேஷ். இப்போ இவர் உடல்நிலை குறைவால இறந்துட்டாரு. டைரக்டர் மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல போன வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்க படம் தான் வாழை. இப்போ இந்த படத்துடைய சக்சஸை மூவி டீம் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். ஹாலிவுட்ல சோனிக் படத்துடைய பார்ட் 3 படத்துடைய அபிஷியல் ட்ரைலர் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. படத்துடைய பார்ட் 1 பார்ட் 2 நான் பார்க்கல. ஒருவேளை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா சொல்லுங்க இந்த படம் நல்லா இருக்குமா அப்படின்னு. டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து டைரக்ஷன்ல டக்கதி தினேஷ் ஹரிஸ் கல்யாண் நடிச்சிருக்க படம் தான் லப்பர் பந்து. இந்த படத்துடைய அபிஷியல் ட்ரைலரை ஆகஸ்ட் 28 நாளைக்கு ரிலீஸ் பண்றதா மூவி டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. படம் செப்டம்பர் மந்த் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சூரிய அண்ணனுடைய பர்த்டே. அவருக்கு கொட்டுக்காளி மூவி டீம் பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விடுதலை படத்துல இருந்தும் பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டைரக்டர் சரவணன் டைரக்ஷன்ல சசிகுமார் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் நந்தன். நந்தன் படத்துல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் ஆகஸ்ட் 28 நாளைக்கு 6 PM ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு இருக்க படம் தான் கூலி. கூலி படத்தோட ஷூட்டிங் இப்ப ஆந்திர பிரதேசல இருக்கிற வைசாக்ல நடந்துட்டு இருக்கு. டெய்லியும் கூலி படத்துல இவங்க நடிச்சிருக்காங்க அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய சோஷியல் மீடியாவிலும் நானும் சொல்லிட்டே இருக்கேன். ஆனா இங்க எப்ப அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு நீங்களே வகந்தியை கிளப்புறீங்க. அவங்களே கூலி படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு அப்டேட் பண்றோம் அப்படின்னு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு கூலி படத்துடைய கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் யாரெல்லாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அப்படின்னு நாளைக்கு 6 PM அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு அபிஷியலா ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய சினிமா தகவலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பின் குறிப்பு இது உங்கள் வேல் 10 நான் உங்கள் வேல். தேங்க்யூ.